இங்கே பாருங்க, தொழில் எங்கே நடக்குதுன்னா உயிர்னால் தான் தொழில் நடந்துன்னு இருக்குதுங்க. இதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் இலக்கமாக புரியும். பாருங்க, கடவுள் பேரறிவாக அவன் இருக்கிறான், அவன் எந்த வேலையும் கிடையாது, அவன் பாட்டுன்னு அவன் இருக்கிறான். இந்த பாசமாகி ஆணவ மூலம் ஜடமாக இருக்குது, இதுக்கு எந்த வேலையும் கிடையாது. இதுக்கு கடவுளை சாரணுன்ற வேலையும் கிடையாது, இல்லை யாரேனா குடும்பத்துக்கு எடுக்கணுன்ற வேலையும் அது கிடையாது. அது பாட்டுன்னு அது கிடக்குது, இவர் பாட்டுன்னு இவர் கிடையாது. இந்த நடுப்புற நம்ம பண்ணுற பாடு இருக்குது. இந்த ஐயையோன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கட்டம். சரிங்க, உயிர் தான் இங்கே தொழில் பட்டு கொண்டு இருக்குன்றது. இப்போ இங்கே தொழில் படுறது எதுங்க? உயிர் ப்ராசஸ் தான். ஏன்? அது அஞ்ஞானமாகி ஜட பொருள், அதுக்கு எதையும் அறிய வேண்டிய வேலை கிடையாது. இறைவன் பேரறிவே வடிவானவன், அவனை எதையும் தெரிஞ்சுக்கின வேலையும் கிடையாது. உயிர் தான் ஜடத்து கூட சேர்ந்து ஜடமாயும் இறைவனு கூட சேர்ந்த இறைவனாயும் மாறி 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 மாற்றத்துக்கு உட்பட்டது எதுனா உயிர். என்ன பொறுத்தளவு அப்படிப்பட்ட பாசத்தை விட கேவலமானதுன்னா உயிர் ஜென்மம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வச்சு பாசமாகவே அஞ்ஞானத்திலே கிடக்குது. இறைவன் பேரறிவே வடிவானவனாக இருக்கான். நம்ம உயிர் தான் அங்கேயும் போவோமா இங்கேயும் போவோமா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வச்சுக்கின்னு நம்ம உயிர் தான் படா துன்பமாக படுது. ஆற்றுலேயும் ஒரு காலை வைக்குது, சேத்துலேயும் ஒரு காலை வைக்குது. சரி, சேறு ஆற்றை விட்டுட்டு ஆற்றுக்கு வானாலும் வரமாட்டேங்குது. ஆஹா, சேரை விட மாட்டேன்னு இருக்கமா பிடிச்சினுக்குது. சரி, ஆற்றையும் விட்டுட்டு சேத்துலையாச்சும் வேணும், ஐயோ ஆற்று தனியாக வேணும்னு. இது நம்ம எங்கே போய் அழுகுறது? அம்மா இன்னும் அழகாக சொல்கிறேன். அவள் பாருங்க, ரெண்டுத்தையும் விடுறா இல்லையா? இதுதான் உயிர். உயிர் ஜடத்தையும் விடாது, மெயின் ஞானத்தையும் விடாது. அதுதான் இந்த குறட்பா சொல்லுது. அப்போ இறைவன் பேரறிவே வடிவா அவன் இருக்கிறான், அறிவே அற்ற ஜடமாக பாசம் இருக்குது. இந்த ரெண்டுத்து கூட சேர்ந்து அல்லல் படுவது தான் இது. அதுதான் எனதிடர் பிறவி அவதாரம்.